இது வரைக்கும் இருந்த தலைவர்கள்லேயே பாஜக தலைவர்களில் ஒரு ஸ்பீடப் பண்ணது அண்ணாமலை தான். நீங்கள் அந்த டாஸ்மார்க் இந்த இது கூட பாருங்கள், யார் எதிர்க்கட்சி மாதிரி செயல்பட்டாலும் அண்ணாமலை தான். ஆனால் அண்ணாமலை ஒரு ஜனநாயகவாதியாக எல்லாரையும் அரவணைச்சிட்டு அந்த கட்சிக்குள்ளே பண்ணாருன்னா அது இல்லை. ஓகே. ஏன்னா இயற்கையாகவே அந்த கட்சி ஒரு மாதிரியான இதுதான், ஒரு டீம் இருக்கும். அதில் அண்ணாமலைன்ற ஒரு நபர் புதுசாக இளைஞரை கொண்டு வந்து வச்சு ஒரு வருஷத்துக்குள்ளே அவர் தலைவரும் ஆகணும்னா அவரெல்லாம் அடிக்கலான்னு பார்த்தாங்க, அவர் முந்திக்கிட்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டார். ஓகே. அப்போ அவர் பவராக இருக்கார். ஆனாலும் அவர் ஒன்றும் வேலை செய்யாமல் இல்லை. பாஜகவுக்கு ஒரு ஸ்பீடப் கொடுத்தாரு. நீங்கள் அந்த 11%ன்றது நான் வளர்ச்சி இல்லைன்னு சொன்னாலும் அந்த 11% கொண்டு வர்ற அந்த துணிச்சலும் அந்த செயல்பாடும் மற்ற தலைவர்கள் இருந்ததா? எந்த தலைவர்கள் பிரிவிலையாவது ஒரு 8 MP செகண்ட் பிளேஸ் கொண்டு வந்திருக்காங்களா பாஜகவை? தனியாக நின்று பாஜக பாமக வச்சுக்கிட்டு 8 தொகுதி ப்ளஸ்ஸு 11 தொகுதியில் செகண்ட் பிளேஸு, பல இடங்களில் ஏடிஎம்க்கு டெபாசிட் போச்சு. அப்போ அந்த ஒர்க்கெலாம் அண்ணாமலை ஒர்க்கு தானே. ஆனால் இவங்க அதெல்லாம் வெளியில் தொண்டர்கள் மத்தியில் அது இருக்குது. ஓகே. அண்ணாமலை தான், அண்ணாமலை இல்லைன்னா சிக்கல்னு. இப்போ அண்ணாமலையை மாற்றினாலும் ஒரு கொஞ்சம் சலசலப்பெல்லாம் வரும். ஆனால் கட்சிக்குள்ளே எல்லாம் ரூமை பூட்டிட்டு சந்தோஷப்படுவாங்க, குதிப்பாங்க, ஐ ஜாலி அப்படின்ட்டு. வெளியில் வந்துட்டு அப்படியே எச்சத்தொட்டு வச்சுக்கிட்டு அண்ணாமலை நீங்கள் தான் அப்படின்வாங்க. அதனால் அது நடக்கும்.